தேசம் சர்வதேசம் பகுதியில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்பது வதந்தி என்றும், அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது முறையாக துருக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு முதல்வர் பேட்டி அளித்துள்ளார். அதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் என்பவர் தபால்காரர்தான் என்றும், பதவிக்காலம் முடிந்த பின்னரும் ஆளுநர் ரவி பதவியில் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக இடையே மறைமுக கூட்டணி இருப்பதாக தான் கூறியது நிரூபணமாக இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சந்தித்து பேச எம்பிக்கள் நேரம் கேட்ட நிலையில் அதனை பிரதமர் இன்னும் ஒதுக்கவில்லை என தெரிவித்த முதல்வர், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கூடாது என்பதே தங்களின் நிலைப்பாடு என தெரிவித்தார். மோடி முதல்வராக இருந்துள்ளதால் அவருக்கு மாநிலங்களின் முக்கியத்துவம் தெரியும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். நீதிக்காக தொடர்ந்து போராடும் சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதாக கூறும் செய்திகள் வதந்தி என தெரிவித்த முதல்வர், திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் அது மாறாது எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் பாண்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. 1 லிட்டர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ₹180 ₹250 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்லே மூலம் பால், தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுவை, தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது. சென்னையில் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட மாமியார் வீட்டுக்கு சென்ற ரவுடி ஒருவர் அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். மணலியில் வசித்து வந்த தொண்டைராஜ் என்ற ரவுடி 3 மாதங்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்நிலையில் தொண்டைராஜ் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக தனது மனைவி, பிள்ளைகளுடன் வியாசர்பாடி MKP நகருக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் தொண்டைராஜை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளது. இதுகுறித்து விசாரித்து வரும் வியாசர்பாடி காவல்துறையினர் நிகழ்விடத்தில் உள்ள CCTVகளில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் அருகே வக்ஃபு வரி கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலம் விரிஞ்சிபுரம் மார்க்க பந்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது என இந்து முன்னணி தெரிவித்துள்ளது. இறைவன்காடு ஊராட்சியின் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் உள்ள 150 வீடுகள் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என்றும் வக்ஃபு வரி கேட்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் பற்றி மாவட்ட நிர்வாகம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் காட்டுக்கொள்ளை கிராமத்தினருடன் இந்து முன்னணி சார்பில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடிவு செய்யப்பட்டு 4 பெண்கள் உட்பட 12 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் போராட்டங்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கள் மீதான தடையை நீக்க வலியுறுத்தி தருமபுரி அருகே நடைபெற்ற மாநாட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கள் குடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பனை தொழில் புரிவோர் மீதான மனித உரிமை மீறலை தடுக்க வேண்டும், மதுவிலக்கு தடை சட்டத்திலிருந்து கள்ளை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டியில் கள் விடுதலை மாநாடு நடைபெற்றது. பனை மரத்திற்கு மரம் ஏறும் சாதனங்களும் பூஜை செய்யப்பட்டு தொடங்கிய மாநாட்டில் கள் இறக்கும் பனை விவசாயிகள் மீது விஷச்சாராய வழக்கு பதிவு செய்வதை கைவிடுமாறு வலியுறுத்தப்பட்டது. உலக அளவில் எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை. பஹ்ரைனில் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர உதவுமாறு தமிழக அரசை குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பன் காமராஜர் நகரைச் சேர்ந்த சிமோன்சன் ஒப்பந்த அடிப்படையில் மீன் பிடிப்பதற்காக கடந்த 5ஆம் தேதி பஹ்ரைன் சென்றுள்ளார். ஜாவ் கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் போது தவறி விழுந்த அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சக மீனவர்கள் மூலம் இந்த தகவல் அறிந்த குடும்பத்தினர் கண்ணீர் வடித்து அழுது புலம்பி வருகின்றனர். உயிரிழந்த சிமோன்சனுக்கு செல்சியா என்ற மனைவியும் 2 மற்றும் 3 வயதில் 2 பிள்ளைகளும் உள்ளனர். செல்சியா 4 மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் சிமோன்சனின் பெற்றோரும் அவரையே நம்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
பழைய சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வி என்பவர் வீட்டில் சில தினங்களுக்கு முன்பு நகைகள் மாயமானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்த செல்வி யோகேஸ்வரன் என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரித்த நிலையில் அவர் திருடவில்லை என தெரியவந்ததால் விடுவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் சிலர் யோகேஸ்வரனை திருடன் என்று கேலி செய்ததாகவும் இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து பொய்யான புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதே மகனின் இறப்பிற்கு காரணம் என யோகேஸ்வரனின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனை காவல்துறையினர் வாங்க மறுத்ததாக சொல்லப்படும் நிலையில் காவல்துறையினருடன் யோகேஸ்வரனின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழுக்கு பல்வேறு வழிகளில் மத்திய அரசு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி கலையரங்கத்தை திறந்து வைத்தபோது உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ்தான். அந்த தமிழுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு வழிகளில் ஏற்படுத்த முயன்றிருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க, இந்தி திணிப்பை கொண்டு வராங்க, புதிய கல்விக் கொள்கை என்று பல பேர்கள்ல வெவ்வேறு பெயர்கள்ல இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி திணிப்பை நுழைச்சிடணும் தான். இதற்கான வாதங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையை போலவே சிலர் பேசுவாங்க. மாணவ செல்வதாங்க, நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ்தான். அந்த தமிழுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரியகிரண் குழுவினர் நடத்திய இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். விமானப்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் தாழ பறந்து சாகசங்கள் செய்தன. போர் விமானங்கள் இந்திய தேசிய கொடியில் உள்ள 3 நிறங்களில் புகைவிட்டவாறு பறந்தது பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. விமானங்கள் நடுவானில் உருண்டும் பல்வேறு வடிவங்களை விண்ணில் ஏற்படுத்தியவாறும் பறந்தது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்திய விமானப்படையின் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. 1996ஆம் ஆண்டு சூரியகிரண் டீம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த குழு இதுவரை இந்தியாவிலும் சீனா, இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் சுமார் 700 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதி கோயிலுக்கு சென்றபோது மலைப்பாதையில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர்கள் 4 பேர் காரில் திருமலை நோக்கி சென்றனர். 2வது மலைப்பாதையில் சென்றபோது காரில் திடீரென புகை வந்ததை பார்த்து உடனடியாக 4 பேரும் கீழே இறங்கினர். சில நிமிடங்களிலேயே காரில் தீப்பிடித்து மளமளவென பரவியது. தகவல் அறிந்த திருமலை தேவஸ்தான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் மலைப்பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கோயில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென பந்தல் தூண் மற்றும் ஒலிபெருக்கிகளை தாக்கியது. செருக்குன்னு பகுதியில் கோயில் திருவிழா ஊர்வலத்திற்காக யானைகள் அழைத்து வரப்பட்டன. அப்போது கோயில் வளாகத்தில் திருவிழா பந்தலில் நின்றிருந்த யானைக்கு திடீரென மதம் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருவிழா பந்தல் தூண் மற்றும் ஒலிபெருக்கியை யானை தனது தந்தத்தாலும் துதிக்கையாலும் தாக்கி சேதப்படுத்தியதுடன் பக்தர்களையும் அச்சுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் யானையை பாகன்கள் சமாதானப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு விடைத்தாள்களுக்குள் 500 ரூபாய் நோட்டுகளுடன் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தேர்வில் தன்னை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாவிட்டால் பள்ளிக்கு தன்னை பெற்றோர் இனி அனுப்ப மாட்டார்கள் என்றும் சிலர் எழுதி வைத்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் சென்ற சில மாணவர்கள் தனது காதல் உங்கள் கையில்தான் உள்ளது என்றும், தேர்வில் தேர்ச்சி பெற வைத்துவிட்டால் கூடுதல் பணம் தருவதாகவும் எழுதியிருந்தது விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. 500 ரூபாய் பணத்துடன் மாணவர்களை முன்வைத்த இந்த கோரிக்கைகள் இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதற்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
ஆப்பிள் iOS புதிய அப்டேட்டில் தமிழ் எழுத்துரு மிக மோசமாக இருப்பதாக தமிழ் பயனாளர்கள் விமர்சித்து உள்ளனர். ஆப்பிள் iOS 18.4 அப்டேட் சமீபத்தில் வெளியானது. இதில் தமிழ் மொழி பயன்பாடு சார்ந்து சில மேம்பாடுகள் இருந்தாலும் எழுத்துரு மிக மோசமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எழுத்துருக்களில் இடையே போதிய இடைவெளி இல்லை என்றும், தமிழ் போல் இல்லாமல் வடமொழி போல் தோற்றம் தருவதாகவும், துணைக்கால் புள்ளி போன்றவை கண்ணுக்கு தெரியாத அளவு சிறியதாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஈஸ்டர் தினத்திலும் ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்ததாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு 30 மணி நேரம் தற்காலிகமாக தாக்குதல் நிறுத்தப்படும் என்று ரஷ்யா சனிக்கிழமை தெரிவித்திருந்தது. ஆனால் யுக்ரைனில் பல பகுதிகளில் ரஷ்ய வீரர்கள் நேற்று தாக்குதலில் ஈடுபட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், யுக்ரைன் வசமுள்ள குறிப்பிட்ட பிராந்தியங்களை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்யா தொடர் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மட்டக்களப்பில் நடைபெற்ற பட்டமிடும் திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆரையம்பதி கடற்கரையில் நடைபெற்ற விழாவில் மட்டக்களப்பின் வரலாற்று சின்னங்களை பிரதிபலிக்கும் பட்டங்கள் உட்பட விதவிதமான பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன. இதனை ஏராளமானோர் குடும்பத்தினருடன் கண்டுகளித்தனர். 3 மணி நேரத்துக்கும் மேலாக பட்டங்களை பறக்கவிட்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று வரும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் மோடியை மாலையில் சந்தித்து பேசுகிறார். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அவரது மனைவி உஷா, பிள்ளைகள் இவான், விவேக், மிராபல் ஆகியோர் இந்தியா வருகின்றனர். மாலை 6:30 மணி அளவில் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு துணை அதிபர் செல்கிறார். இதன் பின்பு நடைபெறும் பேச்சுவார்த்தையில் வரி விதிப்புகள், வர்த்தக உறவு மேம்பாடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, சர்வதேச அரசியல் நகர்வுகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. கர்நாடக மாநில முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் கொல்லப்பட்டு கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. HSR லே அவுட் பகுதியில் உள்ள வீட்டில் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஓம் பிரகாஷின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் கொலை குறித்து விசாரித்து வருகின்றனர். 1981ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான ஓம் பிரகாஷ் பீகாரைச் சேர்ந்தவர். கர்நாடக டிஜிபியாக பணியாற்றிய இவர் கமாண்டன்ட் ஜெனரல், சிவில் பாதுகாப்பு இயக்குநர், தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் இயக்குநர் ஜெனரல் ஆகிய பதவிகளையும் வகித்துள்ளார். பணி ஓய்வுக்கு பிறகு பெங்களூரிலேயே வசித்து வந்த நிலையில் வீட்டிலேயே கொல்லப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை விவகாரத்தை அம்மாநில துணை முதல்வர் DK சிவக்குமார் மிகவும் கவனமாக கையாளுவதாக கருத்துகள் எழுந்துள்ளன. காந்தராஜ் தலைமையிலான கர்நாடக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் மேற்கொண்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அறிக்கையின் சாராம்சங்கள் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது. இதனால் அனைத்து சமூகத்தினருக்கும் நீதி கிடைக்கும் என்று ஆளும் காங்கிரஸ் அரசு உறுதியளித்துள்ளது. மகா கும்பமேளா ஒரு மத நிகழ்வு அல்ல, அது பாஜகவின் அரசியல் நிகழ்வாக மாறிவிட்டது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகா கும்பமேளா தோல்விக்கு முழு பொறுப்பும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு சொந்தம் என்று கூறினார். அரசியலுக்கு ஆன்மீக நிகழ்வுகளையும் உபயோகிக்க பாஜக முயற்சி செய்கிறது என்ற அகிலேஷின் பேட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவாதமாக மாறியுள்ளது. மகாராஷ்டிர மாநில மற்றும் மராட்டிய நலனுக்காக தாக்கரே சகோதரர்கள் ஒன்றிணையும் வாய்ப்பு மலர்ந்துள்ள சூழலில் இது பாஜகவினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டியர்களின் நலனுக்காக ஒன்றிணைய இரு தலைவர்களும் விரும்புவதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். இது பற்றி துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது எரிச்சல் அடைந்த அவர் அரசு நிர்வாகத்தை பற்றி மட்டும் கேட்குமாறு கடிந்து கொண்டார். டெல்லியில் 1111 GPS கண்காணிப்பு வசதி கொண்ட தண்ணீர் டேங்கர்களை முதலமைச்சர் ரேகா குப்தா தொடங்கி வைத்தார். இதன் இயக்கத்தை டெல்லி நீர்வளத்துறை தலைமையகத்திலிருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனி நீர் கசியாது, ஊழல் நடைபெறாது என்றும், தண்ணீர் விநியோகத்தில் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் டேங்கர் மாஃபியாவின் ஆதிக்கம் குறையும் என்றும் ரேகா குப்தா குறிப்பிட்டுள்ளார்.
ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் சிஎஸ்கே அணி 6 தோல்விகளை தழுவி தொடரை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. முதலில் விளையாடிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 15.4 ஓவர்களில் 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. Now goes over long off. This is sublime, beautiful, powerful. You'll run out of adjectives, but Surya Kumar Yadav, 68 of 30. Rohit Sharma, 76 of 45. They've got 6. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரம்பன் மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 5 பேர் உயிரிழந்தனர். ரம்பன் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் பககானா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. சாலைகள் சேதமடைந்துள்ளன. காலநிலை சீராகும் வரை பொதுமக்கள் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையை பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் முக்கிய உப்பு தயாரிப்பு மையமாக இருந்தாலும் கடந்த ஆண்டு காலநிலை மாற்றங்களால் உற்பத்தி 60% குறைந்துள்ளது. இதனால் வரலாற்றில் முதன்முறையாக 40,000 டன் உப்பை குஜராத்தில் இருந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வேலைவாய்ப்பு குறைவால் தொழிலாளர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். ஆந்திராவுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை சந்திரபாபு நாயுடு வடிவமைத்து தருவதாக ஐஜேகே நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் பாரிவேந்தர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தொலைநோக்கு பார்வையுடன் அர்ப்பணிப்பு மற்றும் துடிப்பான தலைமை பண்பை கொண்டவர் என பாராட்டியுள்ளார். சந்திரபாபு நாயுடு தலைசிறந்த தலைவர் என்றும் தமது உண்மையான நண்பர் எனவும் பாராட்டியுள்ளார். அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம் வலுத்துள்ளது. வெள்ளை மாளிகைக்கு வெளியே டிரம்புக்கு எதிரான பதாகைகளுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டத்தை தொடங்கியிருப்பதாகவும் மீண்டும் ஒரு சுதந்திர புரட்சியை உருவாக்குவோம் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியன் ரயில்வே தங்களது லோகோ பைலட்டுகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக என்ஜின்களில் கழிப்பறை வசதி அமைக்கும் பணியை தீவிரமாக முன்னெடுத்துள்ளது. புதிய வகை என்ஜின்கள் அனைத்திலும் டாய்லெட் வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு பழைய என்ஜின்கள் அனைத்திலும் நிலைமையை பொறுத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்படும் என ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ரயில்வே துறையின் மனிதநேய நோக்கத்தையும் பணி நிலையில் உள்ள ஊழியர்களின் நலன்களையும் முன்னிலைப்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபலமான மின்னஞ்சல் சேவையாக இருக்கும் ஜிமெயில் பாதுகாப்பு அம்சங்களுக்காக பாராட்டப்படுகிறது என்றாலும் சமீபத்தில் நடந்த சம்பவம் பாதுகாப்பு முறையில் ஒரு பிழையை வெளிக்கொண்டு வந்துள்ளது. கூகுளின் பாதுகாப்பில் இருந்த குறைபாடுகளால் சைபர் தாக்குதலுக்கு ஆளானார். இது குறித்து பயனாளர் ஒருவர் கூகுளுக்கு தெரிவித்தார். இதனையடுத்து பாதுகாப்பு குறைபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணி 5வது வெற்றியை பதிவு செய்து புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முதலில் பேட் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய ஆர்சிபி அணியில் விராட் கோலி, படிக்கல் ஆகியோர் அரை சதம் விளாசினர். 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் பெங்களூரு அணி 19வது ஓவரில் வெற்றியை வசமாக்கியது. Well, he's been introduced into the attack. நுரையீரல் சுருங்கல் காரணமாக 5 நாட்கள் ஐசியூவில் போராடிய இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை பிரியா மோகன் அதிலிருந்து மீண்டு பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். 100 மீட்டர், 200 மீட்டர் பந்தயங்களில் மெதுவாக தன்னை ஈடுபடுத்தி போட்டிக்கு திரும்பியிருக்கிறார்.
2000 ஆண்டு ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் பெற்ற கார்சியாவின் கீழ் பயிற்சி பெற்று வரும் பிரியா மோகன் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்கான தகுதிச் சான்றை பெற முயற்சி செய்து வருகிறார். பெருவில் நடந்த உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீரர் அர்ஜுன் நூலிழையில் தங்கப்பதக்கத்தை தவறவிட்டார். ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் இறுதிச் சுற்றில் ஒலிம்பிக் சாம்பியனான சீனாவின் ஷெங் லியோ 252 புள்ளிகள் 4 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியாவின் அர்ஜுன் பாபுதா 252 புள்ளிகள் 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடம் பிடித்தார். அதாவது 0.1 புள்ளி மட்டும் பின்தங்கிய அவர் தங்கப்பதக்கத்தை இழந்தார்.